தமிழ்நாடு அரசியல் களம் எப்போதும் சலசலப்புகளுக்கும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் பெயர் போனது. ஆனா இப்போது உருவாகி இருக்கிற சூழல் வெறும் சலசலப்பு இல்ல, அது ஒரு அரசியல் நிலநடுக்கம். தமிழ்நாடு அரசியல்ல மீண்டும் ஒரு பெரிய அரசியல் புயல் உருவாகுது. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா, ஆனா அது சாதாரண ராஜினாமா இல்ல, அது அதிமுகக்குள்ள நடக்கிற பெரிய உடைச்சலின் சிக்னலா. தலைமை பண்பு, வாக்கு வங்கி, தொண்டர்களின் மனநிலை என அத்தனையும் முழுக்கி பார்க்கிற ஒரு புதிய அத்தியாயம் தமிழக அரசியல்ல எழுதப்பட தொடங்கியிருக்கு. ஒரு கட்சியோட பலவீனம் இன்னொரு புதிய சக்தியின் எழுச்சிக்கு எப்படி வழிவகுக்குது என்பதை தான் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் நமக்கு காட்டுது. ஒரு காலத்துல தமிழ்நாட்டின் மிக சக்தி வாய்ந்த, அசைக்க முடியாத பேரு இயக்கமா விளங்கிய கட்சி அதிமுக. மக்கள் திலகம் எம்ஜிஆரால உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால ரத்தம் சிந்தி எஃகு கோட்டையா வளர்க்கப்பட்ட கட்சி அது. ஜெயலலிதா என்ற ஒற்றை ஆளுமையின் கீழே ராணுவ கட்டுக்கோப்போட இருந்த அதிமுக 2016 அவரோட மறைவுக்கு பிறகு கடுமையான சோதனைகளை சந்திக்க தொடங்குச்சு. இரட்டை தலைமை என்ற தற்காலிக ஏற்பாடு இறுதியில உச்சக்கட்ட அதிகார போட்டியா மாறி கட்சியின் உட்கட்டமைப்பையே சிதைச்சுச்சு. பொதுக்குழு கூட்டங்கள், சின்ன முடக்கம், தேர்தல் ஆணைகளின் படிகள் என கட்சி நீதிமன்றங்களின் வாசலையே பல மாதங்களா முடங்கி கிடந்துச்சு. டெல்லி தலைமையுடனான உறவு, பிறகு அதிலிருந்து விலகல் என்ற நிலையற்ற முடிவுகள் தொண்டர்கள் மத்தியில பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இவை அனைத்தும் சேர்த்து கடந்த சில தேர்தல்களில் கட்சியின் வாக்கு சதவிகிதத்தை மெல்ல மெல்ல குறைச்சது, அதன் வலுவான அடித்தளத்தையே பலவீனப்படுத்த ஆரம்பிச்சது. சமீபத்தில் அதிமுகவில இருந்து ஒரு முக்கிய விக்கெட் சரிஞ்சது. ஒரு எம்எல்ஏவோட ராஜினாமா என்பது சாதாரண நிகழ்வா கடந்து போக கூடாது. அரசியல் வட்டாரங்கள்ல ஓடு ரகசிய தகவல் என்னன்னா, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் என்பதுதான். ஒரு முக்கிய விக்கெட்டுகள் தங்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து திரைமறைவுல தீவிரமா யோசிக்க தொடங்கியாச்சு. அவர்கள் குறிவைக்கும் அந்த ஒற்றை புள்ளி தற்போதைய அரசியல் ஹாட் டாபிக் டிவிகே, தமிழக வெற்றி கழகம். சினிமாவில் ஏற்கனவே பாக்ஸ் ஆபீஸ் கிங், இளைஞர்களின் ஃபேவரட் ஐகான், சோசியல் மீடியாவோட ட்ரெண்டிங் ஃபேஸ் என வலம் வந்த தளபதி விஜய் இப்போ முழு நேர அரசியல்ல களமிறங்கிட்டாரு. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் பழிவாங்கலோ அல்லது ஊழல் புகார்களிலோ சிக்காத புதிய முகம். திராவிட கட்சிகளின் பாரம்பரிய அரசியலால சோர்வடைந்த 2K கிட்ஸ் மற்றும் முதன்முறை வாக்காளர்களோட ஏகோபித்த ஆதரவு. கொள்கை அறிவிப்பு மாநாட்டின் மூலமா தங்களுடைய அரசியல் பாதை என்ன என்பதை பகிரங்கமா அறிவிச்சது. திமுகவுக்கு மாற்று யாரு என்ற கேள்வி எழும்போதெல்லாம் கடந்த காலங்களில் பாஜக அல்லது நாம் தமிழர் கட்சி நோக்கி சென்ற பார்வைகள் இப்போ பெருமளவில் திமுகவை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதிமுகவோட மிகப்பெரிய பலமே அதோட ஆன்டி டிஎம்கே வாக்கு வங்கி தான், அதாவது திமுகவோட எதிர்ப்பு வாக்கு. திமுக ஆட்சியை விரும்பாத நடுநிலை வாக்காளர்களும் பாரம்பரிய திமுக எதிர்ப்பாளர்களும் எப்போதுமே விழும் ஒரே இடம் இரட்டை இலைதான். ஆனா இப்போ அந்த வாக்குகளுக்கு ஒரு வலுவான மாற்று போட்டியாளர் வந்துட்டாரு. இந்த வாக்கு வங்கி தான் இப்போ எடப்பாடியார் பழனிசாமி தலைமைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவலியும் கூட. ஏன்னா எதிர்கட்சி வாக்குகள் சிதறினா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா முடியும். அரசியல் விமர்சகர்கள் கணிப்பின்படி தற்போதைய சூழல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில 4 முக்கிய கேள்விகள். 1. 2026 யாரு சிஎம் ஃபேஸ்? எடப்பாடி பழனிசாமியின் தலைமை அனைவரையும் கவருமா? கூட்டணி யார் கூட? பாஜக இல்லாத தனி கூட்டணி அல்லது மெகா கூட்டணியா? கட்சி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா? தொடர் தேர்தல் தோல்விகளால ஏற்பட்ட தோய்வு எப்போ மாறும்? எதிர்காலம் பாதுகாப்பாதுதானா? மேலும் அடுத்த தலைமுறை அரசியல் நகர்வுல நம்ம எங்க இருக்கோம்? இந்த உள்மன குழப்பங்கள் தான் கட்சியோட மூத்த நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் ஒருவித அமைதியான அழுத்தத்திற்குள்ள தள்ளியிருக்கு. இப்போ இணையதளம் முழுக்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு ஓடிட்டு இருக்கு. அன்று எம்ஜிஆர், இன்று விஜய். எம்ஜிஆர் திரையுலகிலிருந்து வந்து எப்படி பிரம்மாண்ட அரசியல் மாற்றத்தை உருவாக்கினாரோ அதே போல விஜயம் செய்வாரா என்ற விவாதம் தீவிரமா நடந்துட்டு வருது. யதார்த்த அரசியல் உண்மை சோசியல் மீடியா லைக்குகளும் ட்ரெண்டுகளும் மட்டுமே தேர்தலை வென்று தந்து விடாது. பூத் கமிட்டி அமைப்பது, அடிமட்ட அளவுள்ள கட்டமைப்பை உருவாக்குவது ஆகியவற்றில்தான் கட்சியோட வெற்றி அடங்கியிருக்கு. ஆனாலும் ஒரு விஷயத்தை யாரும் மறுக்க முடியாது, இனி தமிழ்நாட்டு அரசியல்ல தாவேகாவை யாரும் புறக்கணிக்க முடியாது. அரசியல்ல ஒரு தத்துவம் இருக்கு, உண்மையை விட மக்கள் எதை நம்புறாங்க என்பதுதான் முக்கியம். இன்று ஒரு எம்எல்ஏ கட்சியை விட்டு வெளியேறினா அவர் ஏன் போனார் என்ற உண்மை காரணத்தை விட அடுத்து அவர் தாவேகாவுக்கு போறாரா என்ற பொதுமக்களின் எண்ணம் தான் பிரதானமா இருக்கு. இந்த பிம்பம் தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய டேமேஜ். இது தொடர்ந்தா கட்சி பலவீனமடைந்து வருது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில ஆழமா பதிஞ்சிரும்.